ஹாமி ஹலோடா வெல்கம் டு பர்பிள் வேர்ல்ட். ஆம் யர் ட்ரீமர். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜெமனோட எண்ட்லெஸ் சப்ஜெக்ஷனோட நெக்ஸ்ட் பார்ட். அந்த லாஸ்ட் பார்ட் அதில் விட்டுருந்தோன்னா நம்ம தீ வந்து ஜப்பான் விட்டுட்டு ஜேஜோ ஐலாண்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்தில் யாரோ ஒருத்தர் வயனோட கையை காலை எல்லாத்தையும் அப்படி கட்டுறாங்க. பின்னாடி இருந்து அவள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கா. ஹே யார் விடு விடு, யாராச்சும் இருக்கீங்களா, காப்பாற்றுங்க, யாராச்சும் இருக்கீங்களா, இதை விடுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்க ஃபேஸில் துணியை வச்சு அவங்க வாயிலெல்லாம் டைட்டாக கட்டிடுறாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு 4-5 பேர் பிளாக் கலரில் ஃபுல் மாஸ்க் போட்டுட்டு அங்கே இருக்க ரோவனாவையும் தூக்கிடுறாங்க. என் குழந்தை என்ன பண்ண போகிறானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மைண்ட் வாய்ஸை போட்டுட்டு அவங்க எடுத்துகிட்டு போகிற திசையெல்லாம் இவங்களும் போயிட்டுருக்காங்க. இப்போது போனதுக்கப்புறம் அவங்க பேஸ்மெண்ட் கிட்ட தான் அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி ஜேகே இருக்கான். இவன் எங்கே இருக்கான்? ஜேகே பிடிச்சிட்டாங்களா? ஐயோ கையெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, இவனுங்க என்ன பண்ண போகிறானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே ஜின் கேஷுவலாக அவனோட கோட்டோட பேக்கெட்டில் கையை வச்சுட்டு கையில் ஒரு கன்னை வச்சுட்டு வந்து நிற்கிறான். என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆகிட்டீங்க போல், ரொம்ப நிம்மதியாக ஜாலியாக புருஷன் வந்துட்டான், பொண்டாட்டியை பார்த்தாச்சு, புள்ளையும் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது ஜேகே கத்திகிட்ருக்கான். ஏ போதுண்டா, வாயை கட்டி போட்டும் கத்துற. அவுது விட்றா. எங்க பாரு, நீட்ட என்ன சொன்ன, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் 1000 சொல்லுங்க, அதெல்லாம் நீ நம்புவியா? ஜிமன் எங்கே இல்லை, இப்போது உங்கள் 3 பேரையும் இங்கே போட்டு புதைக்க முடியும். ஆனால் எனக்கு அது தேவையில்லாது. நான் உன்னை கொண்டு என்ன பண்ண போகிறேன்? அவள் கட்ட எடுத்து விடு அப்படின்னும் போது இப்போ ராபின் அவளோட ஃபேஸ்லேருந்து அந்த மாஸ்க்கை கட்டுறான். ஆக்சுவலி அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தது ராபினோட கேங் தான். ஸோ இப்போது அவனோட ஃபேஸை பார்த்ததுக்கப்புறம் இவளுக்கு இன்னும் ஷாக்காக இருக்குது. தெரிஞ்ச விஷயந்தான், பட் கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. ஸோ அவனோட கையும் கழட்டி விட்டுடுறாங்க, வாயனோட கையும் கழட்டி விட்டுடுறாங்க. அந்த அவங்களோட மவுத்தில் இருக்க அந்த துணி எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க? ஜிம்மன் இங்கேருந்து போனதுக்கப்புறம் நாங்கள் எப்படியாச்சும் கொரியாவுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? இங்கே பாருங்கள், உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், அட்லீஸ்ட் ஜேகே என் குழந்தையமாச்சு போக விடுங்க. அவங்களுக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உங்களுக்கு தேவையானது நான் தானே. நான் இங்கே இருக்கேன். உன்னை எங்கே வச்சு தான் அடி பண்ணுறது? ஏற்கனவே அவன் பைத்தியம் மாதிரி சுற்றிட்டுருக்கான். இங்கே இருந்து அவனை இன்னும் பைத்தியக்காரன் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதானே? இங்கே பாரு, பேக் சைடில் கார் ரெட்டியாக இருக்குது. உங்கள் 3 பேரையும் கொண்டு அதில் தூக்கி போயிட்டு கடலில் போட்டான்னு வச்சுக்கேன், 4 நாளில் இருக்கிற ஃபிஷ்ஷெல்லாம் சேர்த்து தின்னு உங்கள் எலும்பு கூட கரைக்க வராது. அதெல்லாம் என்னால் பண்ண முடியும், ஆனால் எனக்கு அது தேவையில்லாதது. உங்களை கொன்று எனக்கு ஒன்றும் வர போகிறதில்ல. அப்புறம் பேக் டோர் ஓப்பனில் தான் இருக்குது. அங்கே என்னோடய பழைய கார் ஒன்று இருக்குது, டக்கி அப்படின்னு சொல்லிட்டு கீயை தூக்கி போட்டான். ஜேகே அந்த கீயை வாங்கிட்டு அந்த காரில் உங்களுக்கு தேவையான திங்ஸ் கொஞ்சம் இருக்குது, பணமும் வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போர்ட்டல் ரீஜனுக்கு போகிறேன். அங்கே ஏன் ஆளுங்க இருப்பாங்க. அங்கேருந்து ஷிப்பில் நீங்கள் கொரியாவுக்கு போகிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரெடியாக இருக்குது. இங்கேருந்து நீங்களாக தப்பிச்சு போனதாக தான் இருக்கணும். இங்கே இருக்க ஃபுட்டேஜ் எல்லாத்துலேயும் நீங்கள் தப்பிச்சு போன மாதிரி தான் ரெக்கார்ட் ஆகிருக்கும். நீங்கள் எந்த கிளம்புங்க. திரும்பவும் உன்னை நான் இங்கே பார்த்தேன், இல்லை முன்னாடி திரும்பவும் ஜிம்மு நீங்கள் கூப்பிட்டு வந்தானா நானே கொண்டுருவேன், சரியா? கிளம்பு. உன்னை நம்பலாமா? உனக்கு வேறு ஆப்ஷன் இருக்காடா? எனக்கு இவளை போட்டு தள்ளணும்னு வெறி ஆகுது. ஒழுங்கு மரியாதை எங்கே வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படி திரும்பி நிற்கிறான். ஜேகே அந்த கையில் இருக்க அந்த கீயை பார்த்துட்டு அங்கேருந்து ரோவனை தூக்கிட்டு நம்ம போகலாம். ஆனால் எப்படி இவங்களை நம்பலாமா? நம்பி தான் ஆகணும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயினை கூப்பிட்டு அங்கேருந்து பேக் சைடில் கிளம்பிடுறான். இப்போது ராபின் ஜென்ஸோ அவங்க போயிட்டாங்க, போட்டோம்
அந்த ஃபுட்டேஜ் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண சொல்லு. ஜிம்மன் கேட்டானா, கத்துனானா, ஓவராக ஆடினானா அதை காமிச்சு நம்ம சமாளிச்சிக்கலாம். பட் எனக்கு இப்போது தீ எங்கே இருக்கான்னு தெரியணும். பாவண்டா அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டா. ஆமாம், இந்த ஜிம்மன் எங்கே போனா தெரியலைங்க சார். கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. கார்ஸ் யாரும் வர வேணான்னு சொல்லிட்டாரு. எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த பக்கம் நம்ம ஜிம்மன் இப்போது தீயோட வீட்டோட என்ட்ரன்ஸில் தான் இருக்கார். அங்கே இருக்க கார்ட்ஸில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஜிம்மன் சார், ஆனால் இப்போது தீ மேடமும் சரி யங்னிம் சாரும் சரி இங்கே இல்லையே, எங்கே போயிருக்காங்க? மேடம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் தெரியுமா? ஏதோ சிட்டி ஹாஸ்பிட்டல், சிட்டி சென்டர் டோக்கியோலன்னு ஏதோ பேசிக்கிட்டாங்க. எனக்கு தெரியல சார். சரி, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து காரை ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்கிட்ட போகிறான். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலே ஒரு மாதிரி ரணகலமாக இருக்குது. அங்கங்கே பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டவங்க எல்லோரும் அங்கங்கே தேடிட்டுருக்காங்க. அப்புறம் அது பார்க்கும்போதே தெரியுது யங்னிமோட ஆளுங்கன்னு சொல்லிட்டு. அங்கேருந்து ஒருத்தனை பிடிச்சி கேட்குறாரு, என்னாச்சு, இங்கே என்ன பிரச்சனை? விஜய் சார், அது தீ மேடமை காணோம். ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க, அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. அதுவும் இல்லாமல் அவங்க தான் எங்கேயும் வந்துருச்சு போன மாதிரி இருக்குது. அவங்களுக்கு வேறு உடம்பு சரியில்லை. அதனால் சார் வேறு ரொம்ப டென்ஷனாக இருந்தார். அதான் எங்களை தேட சொல்லியிருக்காரு. நாங்களும் சரௌண்டிங் எல்லாத்துலேயும் தேடிட்டோம், அவங்களுக்கு கிடைக்கல. இப்போது சில பேர் பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன், சப்வேன்னு போயிருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். அதான் நான் தேடிட்டுருக்கோம். யங்னிம் எங்க சார்? இப்போ தான் ஏர்போர்ட் போயிருக்காரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில் கையை வச்சுட்டு அங்கே இருக்க ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்றான். அந்த இடத்துல தான் தீ உட்காந்துட்டு அவங்க கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே இடத்துல அவளோட ரிங்கு இருக்குது. இது தீயோட ரிங் தானா? இது இங்கேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவன் பார்த்துட்டே இருக்கான். ஆக்சுவலி அந்த ரிங்கை அவன் தீக்கு மேரேஜ் அப்போ போட்டிருப்பான். அந்த ரிங்கை அவங்க கழட்டி வச்சுருக்க மாட்டாங்க. அது அவங்க எப்படியோ ஸ்லிப் ஆகிட்டு தான் அது கீழே விழுந்திருக்கும். ஸோ அதை எடுத்து வச்சுட்டு அவன் பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனுக்கு கில்ட், அதுவும் தாண்டி அவன் மைண்டுக்குள்ளே தீயை பற்றி யோசிச்சுட்டே இருக்கான். அவன் பண்ணது தப்போ அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு பெரிய கில்ட்டினஸ் இருக்குது. எல்லாத்தையும் விட அவன் மனசுக்குள்ளே இன்னும் ஒயன்ன்ற பேரில் தீ மட்டும்தான் இருக்காங்க. கண்ணை மூடினா அவனுக்கு தீயோட ஃபேஸ் தான் ஞாபகம் வருது. அவன் என்ன தான் ஒயின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவன் லவ் பண்ணது எல்லாமே தீயை தான். அவள் பண்ணுறது, அவள் பேசுகிறது, அவள் நடந்துக்கிறது, அவள் எந்த அளவுக்கு அவனை கேர் பண்ணிக்கிட்டான், இந்த விஷயம் தான் அவன் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அவன் தேடி பார்க்குறான், அவனாலும் கண்டுபிடிக்க முடியல. அவன் ஒரு மிட் நைட் போல் இருக்கும். அப்போ தான் அவன் திரும்ப அவனோட மேன்ஷனுக்கு போகிறான். அங்கே மேன்ஷனுக்கு போனான். எல்லாருமே அங்கே பரபரப்பாக இருக்காங்க. மைட்ஸ் எல்லாம் பயத்தில் இருக்காங்க. இவன் ரொம்ப டயர்டாயிட்டு அங்கே லிவிங் ரூமில் போய் உட்காடுறான். ராபின் அப்படியே ரொம்ப பயத்தோடு அவன் பக்கத்தில் வந்து நிற்கிறான். என்னாச்சு, ஏன் எல்லோரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஜிம்மன் சார், உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சார். அது நான் எப்படி வளராமல் என்ன நடந்துச்சு சொல்லும். ஏற்கனவே நான் டென்ஷனில் இருக்கேன் சார். அது அந்த பொண்ணு இருந்தாங்கல்ல, எந்த பொண்ணு? அதான் சார் ஒயன். என்ன திரும்பவும் ஏதாவது அடம் பிடிக்கிறாளா? சாப்பிட மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், இல்லை ஏதாச்சும் தூக்கி போட்டு உடைச்சாலா? சார் இல்லை சார், அவங்க குழந்தையோடு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. வாட் சார்? நாங்கள் செக்யூரிட்டிலாம் கரெக்டாக தான் சார் இருந்துச்சு. எப்படி அவங்க பேஸ்மெண்ட் வழியாக பேக் டோர் வழியாக வெளியில் போனாங்கன்னு தெரியல. அங்கேருந்து யாரோ ஒருத்தர் உங்களை கூப்பிட்டு போயிருக்காரு சார். நீங்கள் வேணால் ஃபுட்டேஜ் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேப் எடுத்து கொடுக்குறான். அதில் ஜிக்கோட ஃபேஸ் கிளியராக இருக்குது. இவன் வீட்டுக்குள்ளே வந்து ஏன் வாயினா கூப்பிட்டு போயிருக்கான். நீங்கள் என்ன புட்டிங்கிட்டு இருந்தீங்களா? சார் செக்யூரிட்டியெல்லாம் கரெக்டாக தான் சார் இருந்துச்சு. அவங்கள நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டோம். அவங்க குழந்தைக்கிட்ட தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சார் இங்கே பாருங்கள் சார், அவள் கார்ட்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்திருக்கா. மாஸ்கெல்லாம் போட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் உங்களை தவிர வேறு யாரும் அவனை பார்த்தது கிடையாது. எங்களுக்கும் அவன் எப்படி இருப்பான்னு தெரியாதுல்ல. உனக்கு தெரியும்ல, நீ தானே கொரியாவுக்கு போயிட்டு அவளை கூப்பிட்டு வந்த.
சார் அப்போ நானே இங்கே இல்லை சார், நான் வீட்டில் இல்லை சார், புரிஞ்சுக்கோங்க சார். சரி சரி சரி, எனக்கு இப்போ ஒயன் வந்தாகணும், எனக்கு இப்போவே ஒயன் வந்தாகணும். எனக்கு என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. டீமில் கொடுங்க, சர்ச் பண்ணுங்கள். டோக்கியோவில் இருக்க எல்லா மூளை முடிச்சும் சர்ச் பண்ணுங்கள். ரயில்வே ஸ்டேஷனு, ஏர்போர்ட், ரோடு, பஸ்ஸு, காருன்னு ஒன்று விடாமல் மொத்தத்தையும் சர்ச் பண்ணுறீங்க. எனக்கு என் ஒயன் வந்தாகணும் சார். ஓகே சார், நாங்கள் சர்ச் பண்ணுறோம். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவன் அங்கேருந்து போயிடுறான். இப்போது கொஞ்ச நேரத்தில் அங்கே இருக்க கார்ஸ் எல்லாருமே பரபரப்பாக காரெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஜின் பால்கனியில் நின்றுட்டு அப்படியே விஸ்கி குடிச்சிட்டே பார்த்துட்ருக்கான். அவன் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருக்குது. இப்போது ஜிமன் அங்கேருந்து ஜின்கிட்ட போகிறான். உனக்கு தெரியும்ல யாங் எதுக்கு அவளை போக விட்டான்? டேய், என்ன என்கிட்ட வந்து கேட்குற? எனக்கு அவங்க தப்பிச்சு போனது எதுவுமே தெரியாது. எங்கே இருக்கவங்கள தேட சொல்லி நான் தான் அனுப்பியிருக்கேன். அப்புறம் அவள் இங்கே இருக்கிறதுனாலையும் இங்கேருந்து எங்கேயோ போகிறதுனாலையும் எனக்கு எதுவும் வரப்போகிறதில்ல. நான் ஏன்டா அவளை அனுப்பி வைக்கணும்? இல்லை நான் எதுக்கு அவளை மறைச்சி வைக்கணும்? ஜிமன், திங்க். யாங் மைண்டெல்லாம் கொலாப்ஸ்டாக இருக்குது. அவங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் ஷர்ட்டை பிடிச்சிட்டேன். சாரி. சரி, என்னாச்சு? எங்கே போயிருந்த இவ்வளோ நேரம்? நீ வீட்டில் இருந்தா அவள் தப்பிச்சிருப்பாளா? நான் தீயை தேடி போயிருந்தேன். தீயா? பரவாயில்லையா, தீயெல்லாம் தேடி போயிருக்கான். என்னடா? இல்லையா, அவளையும் காணும். வாட்? ஆமாயா, தீயை காணும். அவள் ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்கே போயிருக்கா. அவள் எங்கே போயிருக்கான்னு தெரியாமல் தேடிட்டு இருந்தா. இங்கே வந்தா ஒயனையும் காணும். எனக்கு பைத்தியம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே முடியெல்லாம் பிச்சுட்டு நிற்கிறான். இப்போ என்ன பண்ண போகிறான்? தீய அவங்க அப்பா பார்த்துக்குவார். ஒயனா இப்போ நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜின்னோட கன்னை எடுத்து லோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறான். இவனெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு செம்ம டிசப்பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா தீயை காணும். அந்த விஷயமா அவனுக்கு இப்போ தான் தெரிய வருது. அவன் அந்த வருத்தத்தில் இருந்தா, அந்த டென்ஷனில் இருந்தா, இவன் என்னடானா இப்போவும் ஒயின் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒயினை தேடி கிளம்புறானே அப்படின்ட்டு அவனுக்கு ரொம்ப கடுப்பாகுது. அவன் அந்த ஒயின் கிளாஸை, அந்த விஸ்கி இருந்துச்சு இல்லையா, அந்த கிளாஸை தூக்கி டோக்குமன் கீழே போட்டு உடச்சிட்டு, இப்போ நான் தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் போல இருக்கேன். இந்த தீ எங்கே போனா? எதுக்கு இவ இப்படி பண்ணுறா? ஒரு வேலை தப்பான முடிவு ஏதாச்சும்? சேச்சா, அவள் அந்த அளவுக்குலாம் மோசமான பொண்ணு இல்லை. அதுவும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக வர இருக்குன்றாங்க. வாய்ப்பு இல்லை. திங்க் பண்ணுறாச்சு, எங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவனோட டீமை கூட்டிகிட்டு நம்ம தீயை தேடி கிளம்பிட்டுருக்காங்க. இப்போ ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டுருக்காங்க. இப்படியே டே ஸ்கிப் ஆகுது. ஒரு 3 years இருக்கும். இப்போது நம்ம தி ஜேஜூவில் இருக்காங்க. ஐயோ சிம்சன், எங்கே போயிருக்க? இங்கே வா மம்மி, என்ன அண்ணா கூட விளையாட விடுங்க. ஐயோ டேய் ஜினு, நீயாச்சு வாடா. அம்மா போம்மா, அவன் என்ன ஓவராக அடிச்சுட்டே இருக்காம்மா. நான் பெட்டை விட்டு வெளியவே வரமாட்டேம்மா, அவளை கூட்டி போம்மா. ஐயோ 2 பேரும் படுத்தாதீங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. இப்போ எதுக்குமா அவங்கக்கிட்ட புலம்பிகிட்டு இருக்க? சாக்லேட்டை கொடுத்தா வர போகிறாங்க. ஐயோ கிராணி, நீங்கள் சும்மா இருங்க. எப்போ பார்த்தாலும் சாக்லேட் கொடுத்து அவன் பல்ல பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே விட்டுட்டு நான் போயிடுவேன் பார்த்துக்கோ. அப்போ ஓகே, இன்னைக்கு ஸ்கூல் லீவ் ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறான். இவருங்க பிளான் பண்ணுறது இதுக்கு தானா? ஐயோ அவங்க ஒப்பனை மாதிரியே இருக்குங்களே, விஷமாக இருக்குங்களே. இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் காதியம் பிடிச்சி திருக்கி உட்கார வைக்கிறாங்க. இங்கே பாரு, மம்மிக்கு டைம் ஆச்சு, நான் ஆஃபீஸ் வர போகணும். உங்கள் 2 பேரும் நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு தான் போக முடியும். மம்மி நீ சீக்கிரமாக போனேன்னா நீ சீக்கிரமாக போ, நானும் ஜின்னும் எதுக்கு நம்ம சீக்கிரமாக போகணும்? நாங்கள் ஸ்கூல் பஸ்லேயே வரோம். ஸ்கூல் பஸ்லாம் வேண்டாம், அம்மா உங்களுக்கு ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு போகிறோம். நாங்கள் ஸ்கூல் பஸ்ஸில் தான் வருவோம். இங்கே பாரு, அடம் பிடிக்கக்கூடாது. ப்ளீஸ் மம்மி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, நாங்கள் ஜாலியாக ரைம்ஸ்லாம் பாடிட்டு ஸ்டோரிலாம் சொல்லிட்டு வருவோம். நாங்கள் ரைம்ஸ்லாம் பாடும்போது எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா? அதுவும் இல்லாமல் அது ரிவர் பக்கம் கிராஸ் ஆகிட்டு வரும் ஸ்கூல் பஸ்.
அப்போது அங்கே அழகழகாக நிறைய க்ளவுட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்ப்போம். உன் கூட காரில் போனால் நீ எதையாச்சும் சொல்லி திட்டிகிட்டே வருவா. நானும் வரல மம்மி, ப்ளீஸ் மம்மி, ப்ளீஸ் 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 மம்மி. ஜின்னு அவகிட்ட சொல்லி புரிய வையேண்டா. மம்மி ப்ளீஸ் மம்மி, சிம்சிம் ஆல்சோ ரைட் மம்மி. நாங்கள் ஸ்கூல் பஸ்லேயே போகிறோம், எனக்கு ஒன் டே மட்டும். சரி இதோ பண்ணுங்க, சரி வா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறாங்க. மம்மி அகெயின் இந்த பிரெட் அண்ட் ஜாமா. சாரிடா மம்மி, கொஞ்சம் இன்னைக்கு தூங்கிட்டேன், லேட்டாக தான் இருந்துருச்சா, அதனால தான். நீ லேட்டாக இருந்துருச்சா பரவாயில்ல, எங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு பிடிக்கலையே. ஆனால் கிராணி உங்களுக்கு சூப்பரான லன்ச் பண்ணியிருக்காங்க, சரியா? நீ கவலைப்படாத, நான் மம்மி உங்களுக்கு ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து எடுத்து வந்து கொடுக்குறேன். நீங்கள் டிஃபன் பாக்ஸில் ஃபுல்லாக கலராக ஜாலியாக அழகாக சாப்பிடலாம், ஓகே? அப்போ கிராணி பண்ணாங்களா, அப்போ டேஸ்டியாக தான் இருக்கும்ண்ணா. கிராணி தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க குழந்தைங்க அழகாக ஜாலியாக விளையாடிட்டு சாப்பிட்டுட்ருக்குங்க. இப்போது டைம் பார்க்குறாங்க. ஓ டைம் ஆகிடுச்சு, சீக்கிரம். மம்மி மம்மி பாய், நாங்கள் சாப்பிட்டுட்டு கிராணி கூட பஸ் ஸ்டாப் போயிட்டு பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போகிறோம். நீங்கள் குட் கேர்ளாக ஆஃபீஸ்க்கு போயிட்டு வாங்க. ஈவினிங் நாங்கள் வந்து சமத்தை ஹோம்ஒர்க் பண்ணிடுறோம், ஓகேவா? ஹோம்ஒர்க்கு நீ ஒழுங்காக உட்காந்து சமத்தை எழுதுவியா? ஹோம்ஒர்க் எழுதுன்னு சொல்லிட்டு நோட்டு முழுக்க கிறுக்கி வச்சுருக்க. உங்கள் கிளாஸ் மிஸ் ஃபோன் பண்ணி அப்படி திட்டுறாங்க, என்னடி பண்ணி வைக்கிற? இங்கே பாரு, ஒழுங்காக உட்காந்து ரைட் பண்ணுறேன், புரியுதா? ஓகே மம்மி. ஜின்னு கூட ஒழுங்காக தான் எழுதி தர மாட்டான், அவனை சொல்லு மம்மி. இப்போ தானே தெரியுது. ஒர்க்கு ஜின்னு தான் பண்ணுறானா? ஜின்னு இங்கே பாரு, அவ்வளோ நீயும் ட்வின்ஸாக இருந்துட்டு 2 பேரும் என்ன படுத்துறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கத்திட்டே உங்கள் கார்க்கி எடுத்துகிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. பாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோட சீக்ஸ்லையும் கிஸ் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டு அவங்க காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது குட்டீஸ் ஃப்ரெண்டும் அப்படி ஜாலியாக கிராணியை திரும்பி பார்க்குறாங்க. கிராணி, இப்போ நம்ம 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு ஸ்டோருக்கு போகிறோம், ஜூஸ் சாப்பிட்றோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஸ்கூல் பஸ்ஸில் போகிறோம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அவ்வளோ ஜாலியாக எக்ஸைட்டடாக சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் பசங்க ஸ்கூலுக்கும் போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி அவ்வளோ ஜாலியாக ரைம்ஸ் எல்லாம் பாடிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஆக்சுவலி ஜின்னு அண்ட் சிம்சிம் 2 பேருமே ட்வின்ஸ், ஒரு பாய் ஒரு கேர்ள். தீயோட வயத்தில் இருந்தது ஆக்சுவலி ஒரு குழந்தை கிடையாது, அது 2 குழந்தை, ஜிம்மனோட குழந்தைங்க. ஸோ அவங்கள பெற்றெடுத்து அவங்கள வளர்க்குறதுக்கு ஒரு சிங்கிள் மாமா தீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. இது எதுவுமே ஜிம்மனுக்கு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் தீ எங்கேயோ இருக்கா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் மேபி அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அதை அவள் பார்த்துக்கிறா, இது மட்டும்தான் அவன் நினச்சிட்டு இருந்திருப்பான். ஆனால் இங்கே அவங்கள வளர்க்குறதுக்கு அவங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ அழகான அந்த ஃபேமிலி அவ்வளோ ஜாலியாகவும் இருந்திருக்கும். பட் எப்போல்லாம் அந்த குழந்தைங்க அப்பாவை பற்றி கேட்குதோ அப்போல்லாம் அப்பா ஃபாரினில் இருக்கார், சீக்கிரம் வந்துடுவார், அப்பா மிலிட்ரியில் இருக்காருன்னு சொல்லிட்டு புதுசாக கதை சொல்லி அவங்க அப்பாவை ஒரு சூப்பர் மேன் அப்படின்ற ஒரு இமேஜில் தான் அவங்க வச்சுருப்பாங்க. சின்ன பற்றி இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட இந்த குழந்தைங்க கிட்ட தப்பாக பேசினதே கிடையாது. அப்பா சீக்கிரம் வந்துடுவார், இந்த மாதிரி தான் பேசி வச்சுருப்பாங்க. ஈவினிங் போல் நம்ம எனக்கு வரத்துக்கு லேட் ஆகும் போல இருக்கே, என்ன பண்ணுறது? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி அவங்க ஸ்கூலுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஈவினிங் வரும்போதும் அவங்கள பிக்கப் பண்ண முடியாது, ஸ்கூல் பஸ்லேயே அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி இவங்க டெய்லியும் அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களே தான் குழந்தைங்களை கூப்பிட்டு வருவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் மீட்டிங் அது இதுன்னு இருக்கவும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. சரி இப்போது இந்த மேனேஜர்கிட்ட போய் திட்டு வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, பசங்க ஸ்கூல் பஸ்ஸில் ஏறியாச்சு. இப்போது அவங்க வந்துகிட்டே இருக்க டைமில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பஸ் பின்னாடி ஒரு 4-5 கார் பயங்கர ஃபஸ்ட்டாக வருது. அந்த காரை சேஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் கலர் கார் வந்துகிட்டே இருக்குது. அவங்க சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஒருத்தர். அதுவும் இல்லாமல் அங்கே கன் ஷூட்ஸும் நடக்குது. காரில் போகிறவங்க ஒருத்தர் தலையில் வெளியே நீட்டி கன்னை வச்சு ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பார்த்துட்டு ஏதோ சினிமா ஷூட்டிங் மாதிரி பசங்க எல்லோரும் தலையை வெளியே நீட்டி ஜாலியாக கத்திட்டு பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அது ஆக்சுவலி ஒரு டேஞ்சரஸ்.
அந்த பிளாக் கலர் காரில் வருது ஜிம்மன். அவன் முன்னாடி போகிறதுக்கு அவனோட எனிமி கேங்கில் சேர்ந்த ஒருத்தன். அவனை பிடிக்கணுன்றதுக்காக இவன் போயிட்டுருக்கான். அந்த எனிமி கேங்கில் இருக்க ஒருத்தன் ஜிம்மனை கட் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு அந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு சடன் யூட்டன் போட்டு அவன் திரும்பியிருப்பான். அதுக்கு பின்னாடி தான் ஸ்கூல் பஸ் போயிருக்கும். ஸ்கூல் பஸ் அங்கே இருக்க ஒரு போலில் இடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க எல்லா குழந்தைங்களும் சடன் பிரேக்னாலையும் இல்லை டக்குனு இடிச்சதுனாலையும் பஸ் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிறாங்க. ஓ ஷிட், என்ன பண்ணுறது, ஸ்கூல் பஸ் குழந்தைங்களா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஃப்ரஸ்ட்ரேஷனில் அந்த காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியில் வரான். அந்த எனிமி அங்கே அவனோட காரை எடுத்து தப்பிச்சிட்ருப்பான். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாட்டும் இருக்கும்போது அங்கே இருக்க எல்லோரும் சேர்ந்து அங்கே உள்ளே இருக்க குழந்தைங்க வெளியே கூப்பிட்டு வராங்க. மோஸ்ட்லி எல்லா குழந்தைங்களுக்குமே அடிபட்டிருக்கு. ஜின்னுக்கும் அடிபட்டிருக்கு. ஐயோ, எல்லா குழந்தையும் இப்படி அடிபட்டிருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுத்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர வைக்கிறான். கொஞ்ச நேரத்தில் அங்கே அவ்வளோ ஆம்புலன்ஸ் வருது. எப்படி பார்த்தாலும் ஒரு 10 to 15 ஆம்புலன்ஸ் வந்திருக்கும். ஸோ எல்லா குழந்தைங்களும் அவங்க ரெஸ்கியூ பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது 2 குழந்தை மட்டும் அவங்க நல்லா மாட்டிகிட்ருக்கு. அதுவுமே 2மே பாய்ஸ் தான். ஒன்று ஜின்னும், இன்னொன்று வேற ஒரு பையன். ஸோ அந்த குழந்தைங்கள பார்த்துட்டு அவங்க இருக்க எல்லாருமே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்னா அந்த கம்பி இடுக்கில் அந்த 2 குழந்தைங்க மட்டும் ரொம்ப நல்லாவே மாட்டிகிட்ருக்கு. அவங்களால நார்மலாக அந்த குழந்தைங்கள வெளியே எடுக்க முடியல. ஸோ அங்கே ஜின் வரான். யாராச்சும் அது அவங்க ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சோ, எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். அவன் வேணும்னே வண்டி யூட்டன் போட்டு பிளாக் பண்ணுறதுக்கு ஸ்கூல் பஸ் முன்னாடி வந்து இடிச்சிட்டான். ஸ்கூல் பஸ் போல்ல அடிச்சு இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் நம்மளால தான் இத்தனை குழந்தைங்க. சரி, காம் டவுன் ஜிம்மன், நீங்கள் இருந்தது பாரு, காட்ஸ் ஹெல்ப்க்கு இருப்பாங்க. நான் அவனை தேடி போகிறேன். எனக்கு அவன் உயிரோட வேணும். இத்தனை குழந்தைங்க கஷ்டப்படுறதுக்கு அவன் பதில் சொல்லியே ஆகும். சரி, நீ பார்த்துக்கோ. அப்புறம் ஈவினிங் ஃப்ளைட்டில் நம்ம கிளம்புறோம், அதை ஞாபகம் வச்சுக்கோ. எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜின் அங்கேருந்து கிளம்புறான். ஜிம்மன் அங்கே இருக்க எல்லா குழந்தைங்களும் ஆம்புலன்ஸ் ஏற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். இப்போ தான் நோட் பண்ணுறாங்க அங்கே 2 குழந்தைங்க இருக்குது, இது இன்னும் மாட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மன் அங்கே போயிட்டு அந்த போல முடிஞ்ச வரைக்கும் அந்த கம்பியை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுறாங்க. எப்படியோ உடச்சி அந்த குழந்தைங்கள வெளியில் எடுத்து அவங்க ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த குழந்தைய பார்க்கும்போது மட்டும் இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜினுவை பார்க்கும்போது அது ஜினு பார்க்க அப்படியே ஓரளவுக்கு மாதிரி தான் இருப்பான். ஆனால் சிம் அப்படியே ஜிம்மன் தான், அவள் அப்படியே அவள் அப்பா மாதிரியே இருப்பாள். ஸோ சிம் அங்கே அவளுக்கு தலையில் லைட்டாக அடிபட்டிருக்கும், கையில் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் இருக்கும். ஆனால் அது பெரிய ஸ்க்ராச்சஸ் தான், ப்ளீட் ஆகிட்டு இருக்குது. அவள் அங்கே அப்படியே அழுதுட்டு உட்காந்துட்ருக்கா. அண்ணா 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 வேணும், அண்ணா வேணும், அண்ணா வேணும். இது உன் அண்ணாவா? அம்மா, அண்ணா, எனக்கு அண்ணா வேணும், அண்ணா எந்திரி அண்ணா எந்திரி நான் உனக்கு கேம் கொடுக்குறேன் அண்ணா எந்திரி நீ ஹோம்ஒர்க் எனக்கு எழுத வேணாம், நான் எழுதிக்கிறேன் அண்ணா எந்திரி ஒன்றும் இல்லை சரியா? அண்ணா ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போகிறோம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போது அவன் பாட்னு டென்ஷனாக உட்காந்துட்டு லேப்டாப்பை தட்டுன்னு தட்டிகிட்ருக்கா. ஸோ டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 10 minutes பசங்க வேறு வீட்டுக்கு போயிடுவாங்க. கிராணி என்ன தொல்லை பண்ண போகிறாங்களோ, இவ வேறு இப்போ தான் இதை முடி டார்கெட்டுன்னு சாவடிக்கிறான். ஸோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் புலம்பிகிட்டே உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அவள் ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. அது சைலண்டில் இருக்கிறதுனால அவள் கவனிக்கல. ஸோ டைம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்கும்போது அவள் ஃபோனில் எப்படி பார்த்தாலும் ஒரு 10 மிஸ்ட் கால்ஸ் இருக்குது. என்ன இத்தனை மிஸ்டு கால்ஸ், அதுவும் ஸ்கூல்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. மேம், ஆக்சுவலி சாரி டு சே திஸ், ஸ்கூல் பஸ் வந்து பிரிட்ஜ் பக்கத்தில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, குழந்தைங்கள எல்லாரையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். என்ன சொல்கிறீங்க? சிம் என் பசங்க நல்லா இருக்காங்கல்ல? மேம், எந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் மோஸ்ட்லி எல்லாருக்குமே இன்ஜுரி ஆகிருக்கு. நாங்களே இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம், எங்களுக்கே நியூஸ் இப்போ தான் கிடச்சிது. நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா இந்த ஹாஸ்பிட்டல் ஏபிசி? ஓகே, வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லேப்டாப் எல்லாத்தையும் அங்கேயே போட்டு வச்சுட்டு அவங்களோட ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு ஃபோனை தூக்கிட்டு அங்கேருந்து வேகமாக போகிறாங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே போனால் ஹாஸ்பிட்டல் அதுக்கு மேலே ரணகலமாக இருக்குது. அங்கங்கே ஸ்ட்ரெச்சரை வச்சு தள்ளிகிட்ருக்காங்க.
ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே அவளுக்கு தெரியல. யார்கிட்ட போய் என்ன கேட்குறதுன்னு தெரியல. ரிசப்ஷன்ஸ் கிட்ட போய் கேட்டாலும் அங்கேயும் அவங்க சரியாக பதில் சொல்ல மாட்டாங்க. இங்கே பாருங்கள், என்னோடய குழந்தைங்க பேர் ஜின்னு, சிம் சிம் 3 வயசு ஆகுது. அவங்க கிண்டர் கார்டனில் தான் படித்தாங்க. இங்கே பாருங்கள், ப்ளீஸ் சீக்கிரம் சொல்லுங்கள். மேம், இங்கே நிறைய குழந்தைங்க இருக்காங்க. யாருக்கும் நாங்கள் நேம்லாம் வச்சு அட்மிஷன் போடலை. ஜஸ்ட் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு அங்கே அட்டெண்டர் யார்கிட்ட கேட்குறீங்களா? அட்டெண்டரா? நான் இங்கே இருக்கும்போது வேறு யார் அட்டெண்டர்? சோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஃப்ளோராக சுற்றிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க நார்மல் வார்டில் அங்கங்கே சின்ன சின்ன குழந்தைங்கள உட்கார வச்சு ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹாஸ்பிட்டல் முழுக்க குழந்தைங்களோட கத்துறது சத்தம் மட்டும்தான் கேட்டுட்ருக்கு. அவங்க கத்திட்டு இருக்காங்க, அழுதுட்ருக்காங்க, வலியில் துடிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்க அவளுக்கு இன்னும் பயமாக இருக்குது. எங்கேயுமே குழந்தைங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சுற்றி தேடிட்டுருக்காங்க. இப்போது இந்த பக்கம் ஜிம்மன் ஐசியூக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்கான். ஜின்னுக்கு இன்னும் சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணல. ஆக்சுவலி அவனுக்கு ரொம்பவே அடிபட்டிருக்கும். அவனுக்கு சர்ஜரி பண்ணோன்ற அந்த ஒரு சுச்சுவேஷனும் இருக்கும். பட் பேரண்ட்டோட சிக்னேச்சர் இல்லாமல் பண்ணாமல் இருப்பாங்க. ஒரு நர்ஸ் வந்து அவங்ககிட்ட ஃபார்மை கொடுக்குறாங்க. சார், நீங்கள் சைன் பண்ணிவிடுங்க சார், ஏன்னா அந்த குழந்தை சீரியஸாக இருக்குது. இப்போது வேறு எதுவும் பண்ண முடியாது. அவங்க பேரண்ட் வர வரைக்கும்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்க முடியாது சார், சீக்கிரம் சைன் பண்ணுங்கள். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சைன் பண்ணி கொடுக்குறான். அந்த 2 குழந்தைக்குமே இவன் தான் சைன் பண்ணியிருப்பான். அந்த இடத்துல அந்த ஸ்கூல் பஸ்ஸில் அந்த 2-3 டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசி ஜிம்மன் என்ன பண்ணியிருப்பான்னா, இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அங்கே அடிபட்டு அட்மிட் ஆகிருக்க எல்லா குழந்தைங்களுக்கான மெடிக்கல் ஃபீஸும் நானே பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பான். ஸோ அவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட்டு இந்த ஆக்சிடெண்ட் பண்ணது ஜிம்மன் கிடையாது, வேற ஒருத்தவங்க. இருந்தாலும் ஜிம்மனால் தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கில்ட் அவனுக்கு இருக்கும். ஸோ இந்த பக்கம் அவன் திரும்பி பார்க்குறான். சிம் அப்படியே வழியில் உட்காந்துட்டு தேம்பி அழுதுட்டு அப்படியே ஜின்னு இருக்க அந்த ரூமோட டோரையே பார்த்துட்ருக்கா. அவள் கையில் கட்டு போட்டிருக்கு, தலையிலலாம் கட்டு போட்டிருக்கு. எனக்கு அண்ணா வேணும் அங்கிள், அண்ணாவை வர சொல்லுங்க அங்கிள், அண்ணா ஏன் உள்ள படுத்துகிட்டே இருக்கான் அங்கிள், எனக்கு அண்ணா வேணும். மம்மி வருவாங்க, மம்மி வந்தால் நான் என்ன சொல்லுவேன், அண்ணன் பேச மாட்டேன்னு சொல்லுவேன். அப்புறம் அம்மா அண்ணாவை திட்டுவாங்க. அப்புறம் அண்ணா என்கிட்ட பேசணும்ல, அண்ணா ஏன் தூங்கிட்டே இருக்கான், அண்ணாக்கும் வலிக்குமா, எனக்கும் வலிக்குது. ஸோ குழந்த வார எங்கே பாருமா, உங்கள் அண்ணாக்கு ஒன்றும் இல்லை சரியா, அவன் டயர்டாக இருக்கான், தான் தூங்கிட்டுருக்கான். அவன் டாக்டர்ஸ் மெடிசன்ஸ்லாம் கொடுத்தாங்கல்ல, அதான் தூங்கிட்டுருக்கான். கொஞ்ச நேரத்தில் அவன் சரியாயிடுவான், ஓகேவா? மம்மி வருவாங்களா? நம்பர் தெரியுமா? இல்லை அட்லீஸ்ட் உன்னோட அப்பாவோட நம்பராச்சும் சொல்லு. அப்பா இங்கே இல்லை, அப்பா ஃபாரினில் இருக்கார், அப்பா ஃபாரினில் மிலிட்ரியில் இருக்கார், அப்பா சூப்பர்மேன் தெரியுமா? அப்பா இருந்திருந்தால் இந்த மாதிரி ஆயிருக்காது, அண்ணாவுக்கு கூட இப்படி ஆயிருக்காது. எனக்கு மம்மி வேணும், எனக்கு மம்மி வேணும் அங்கிள், மம்மியை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே இருக்காள். ஜிம்மனுக்கு அவள் அழுறதை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவனுக்குள்ளே ஏன்னு தெரியல ஒரு தனியான ஒரு ஃபீலிங். அதை அவன் கில்ட்டுன்னு நினச்சிட்ருக்கான். ஜின்னும் அந்த மாதிரி பார்க்கும்போது அவனே அறியாமல் அவனுக்கு டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதுவும் இல்லாமல் இந்த சிம் தேம்பி எழும்போது இவனுக்கு அதை பார்க்க இன்னும் கஷ்டமாக இருக்குது. எல்லாமே என்னால் தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்டில் அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஓடி வராங்க. ஒவ்வொரு ரூமாக தேடிட்டுருக்காங்க. இப்போ தான் சொல்லியிருப்பாங்க, ஒரு சில குழந்தைங்க வந்து எமர்ஜென்சி ரூமில் இருக்காங்க, ஸோ அந்த வார்டில் போய் பாருங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளோருக்கு ஓடி வராங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எங்கே தான் இருக்கீங்களா? மேம் நான் ஜின்னோட அம்மா, உங்களுக்கு தெரியும்ல, ஜின்னோ சிம் எங்கே இருக்காங்க? என் குழந்தைங்கள இருக்கையில் எங்கேயுமே இல்லை, நான் ஃபுல் ஹாஸ்பிட்டல்னு தேடிட்டேன். மேம் ஆக்சுவலி சின்னுக்கு என்னாச்சு, ஜினோ ஐசியூவில் வச்சுருக்காங்க மேம். என்ன ஐசியூ, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐசியூன்னு சொல்லிட்டு அந்த பேரை கேட்ட உடனே குடுன்னு அங்கே ஓடிட்டுருக்காங்க. அங்கே ஓடி போய் பார்த்தா அவன் ஜிம்மி மட்டும் அங்கே யாரோ ஒருத்தவங்களோட கையை பிடிச்சி பேசிகிட்ருக்காங்க. ஜிம்மி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி அங்கேருந்து அப்படியே ஓடி வந்து அவளை அக் பண்ணிக்கிறான். மம்மி அண்ணா எந்திரிக்க மாட்டான், மம்மி அண்ணா பேச மாட்டான், அண்ணா தூங்கிட்டே இருக்க மம்மி ப்ளீஸ் மம்மி அண்ணாக்கிட்ட சொல்லுங்கள் மம்மி, பேச சொல்லுங்கள் மம்மி. ஒன்றும் இல்லை சரியா, அண்ணா சும்மா விளையாடுறான் பட்டும், நீ கவலைப்படாத, மம்மி வந்துட்டல நான் பார்த்துக்கிறேன்.
தலையில் அடிபட்டிருக்கு பொண்ணுக்கு. ஐயோ அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல? அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல? எனக்கு வலிக்குது மம்மி, ரொம்ப வலிக்குது மம்மி. டாக்டர் ஊசி போட்டாங்க மம்மி, இங்கே தலையில் ஊசி வச்சு ஏதோ ஏதோ போட்டாங்க மம்மி, வலிச்சுது மம்மி. ஸ்டிச்சஸ் போடுறாலே அடிபட்டிருக்கு. சரி நீ நீ இரு ஓகே, மம்மி அண்ணா பார்த்துட்டு வர. அண்ணா எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு எந்திரிச்சு திரும்பும்போது அவங்க கண்ணு முன்னாடி ஜிம்மன் நிற்கிறான். அவங்க வேர்ல்டே ஸ்டாப் பண்ண மாதிரி ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டேர் ஆகிட்டு பார்த்துட்ருக்காங்க. அவன் அப்படியே பிளிங்க் பண்ணாமல் தீயை பார்த்துட்ருக்கான். இப்போ தி ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஐஸை பிளிங்க் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஐசி ரூமை பார்க்குறாங்க. அதில் இருக்க அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வழி அவங்க சின்னுவை பார்க்குறாங்க. அங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லோரும் அவனுக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சின்னு 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 என்னாச்சு? சின்னுக்கு என்னாச்சு? அவங்ககிட்ட தான் கேட்குற, ஜின்னுக்கு என்னாச்சு? அது சர்ஜரியா சர்ஜரி அப்படின்ட்டு இருக்கும்போது இப்போது அந்த டீச்சர் அங்கே வந்து சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஸ்கூல் ஹெட் ஆஃபீஸில் பேசிட்டேன். அவங்க உங்களே எல்லாருக்கும் பேமெண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ப்ரெஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அண்ட் போலீஸ் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் தான் அந்த ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க வந்து சொல்லும்போது, இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஜிம்மன்ன்ற மாதிரி அவங்க மைண்டுக்குள்ளே ஒரு தாட் வருது. அவங்க டக்குன்னு ஜிம்மனோட காலரை பிடிச்சி, இங்கே பாரு, உண்மையை சொல்லு, இது எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். இந்த ஆக்சிடெண்ட்டை நீ தான் பண்ணியா? இத்தனை குழந்தைங்களோட லைஃப் எப்படி தான் உனக்கு மனசு வருது? நீ என்ன தெரிந்தல? உனக்கு உன்னை தவிர வேறு யாரும் முக்கியம் இல்லைல்ல? அதை கூப்பிட்டு வந்து வச்சுருக்கேன். அவ கூடவே இருக்க வேண்டியதானே. இங்கே எதுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணி என் குழந்தைக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு உன்னை உயிரோடு விட மாட்டேன் ஜிம்மன். ஏய், இது உன் குழந்தையா? ஆமாம், என் குழந்தை, என்னோட குழந்தைங்க. இதில் யார் என் பசங்க? இதில் யார் என்னோட? 2 பேருமே கிடையாது. உனக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது என்னோட குழந்தைங்க மட்டும்தான். உனக்கு வந்து குழந்தைங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. என் பசங்க பக்கத்தில் கூட நீ வராத. நீ காலடி எடுத்து வச்சு அடுத்த நிமிஷம் என் குழந்தைங்க இங்கே ரத்தம் செஞ்சிட்ருக்கு. நீ இதுக்கப்புறம் எங்கள் லைஃப்பில் வேண்டாம். உன்னை நான் எப்போ தூக்கி போட்டு வந்துட்டேன். அன்றைக்கி சொன்னல இங்கேருந்து போகணும், நான் அப்போ உன்னை தூக்கி போட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே நீ இங்கே இருக்கிறது சரியில்லை. இங்கேருந்து உடனே போயிடு. உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இதுக்கப்புறம் இங்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிட்டு உட்காந்துட்டு ஜின்னு ஒர்க் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்காங்க. அவங்களால சுத்தமாக அதை இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியல. பொத்தி அவ்வளோ செல்லமாக பார்த்துக்கிட்ட அந்த குழந்தைங்க, அவங்களோட லைஃபே அந்த குழந்தைங்க தான். அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அதுவும் ஜின்னும் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கான்றத நினச்சி அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவங்க அப்படியே உட்காந்துட்டு ஒவ்வொன்று அழுதுட்ருக்காங்க. அவங்க அழறதை பார்க்க ஜிம்மி ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுறா. அவ்வளோ அழ ஆரம்பிச்சிடுறா. மம்மி 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 அழறீங்க மம்மி, why are you crying மம்மி? மம்மி அண்ணன் வந்துடுவான்ல, அண்ணா எந்திரிக்க சொல்லன்னு சொன்னேன்ல, நீ ஏன் அழற? அண்ணாக்கு ஏதாவது ஆச்சா? அண்ணன் வரமாட்டானா? அண்ணாக்கு எதுவும் இல்லை, அண்ணா வந்துடுவான் சரியா? நீ பேட்டரை பட்டு அம்மா தான் இருக்கல, அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் அம்மா அழறேன். அதுக்கப்புறம் அம்மா அழ மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப் பண்ணிவிட்டு பாப்பாவே பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மனுக்கு எதுவுமே ப்ராசஸ் பண்ண முடியல. அவன் அப்படியே பிளாங்காக இருக்கான். ஆக்சுவலி அங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவன் வயன் ஜேகே கூட போயிட்டான் அப்படின்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனோட ஃபோர்ஸ் எல்லாருமே வயனை தேடி போயிருப்பாங்க. ஆனால் அவன் மட்டும் எல்லா இடத்துலையும் தீயை தேடி தண்ணியாக அடைஞ்சிருப்பான். அதுக்கப்புறம் அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியாக, கொரியா, ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு 2 இடத்துலையும் மாற்றி தேடி இருந்திருப்பான். இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஜின்னும் அவனும் ட்ரை பண்ணியிருப்பான். பட் அவளை பற்றின எந்த ஒரு ட்ரேஸுமே அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ ஆக்சுவலி அப்போவே ஜிம்மன் மாறி இருப்பான். அவனுக்கு அப்போவே ரியலைஸ் ஆகிருக்கும் அவன் லவ் பண்ணது எல்லாமே தீயை தான். அந்த ஒயன்றது ஒரு இல்யூஷன், அவன் மைண்டில் க்ரியேட் ஆன ஒரு இல்யூஷன்.
அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவன் அந்த பேரை மட்டும்தான் சொல்லியிருப்பான். ஒவ்வொரு தடவையும் அவன் ஒயன்னு கூப்பிடும்போது அவன் மைண்டில் வந்த ஃபேஸ் தீயோடது தான். அவன் லவ் பண்ணதும் சரி, அவ்வளோ மேட்னஸ்ஸு, அவனுக்கு இருந்த அப்சஷன் எல்லாமே தீ தான். அந்த விஷயத்தை அவனுக்கு ரியலைஸ் பண்ணுறதுக்கே 1 year ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அவளை தேடி அலைஞ்சது. அதுக்கப்புறம் இப்போது இங்கே அவளை மீட் பண்ணது. அவனால் அதை எதுவுமே நம்பவே முடியல. ரொம்ப ட்ரீமியாக இருக்குது. அதுவும் அவனுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. அந்த 2 குழந்தைங்கள வச்சுட்டு அவள் எவ்வளோ சஃபர் ஆகிருப்பா, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பா, எல்லாத்தையும் அவன் அப்படியே யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்கான். அவன் மைண்ட் அவ்வளோ மெஸ்ஸாக இருக்குது. இப்போது அவன் ரியாலிட்டிக்கு வந்துட்டு தீக்கு முன்னாடி நீல் டவுன் பண்ணி உட்காரான். தீ, இங்கேருந்து போன்னு சொன்னேன். 1 minute என்ன பாரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போது சிம்சன், அங்கிள் நீங்கள் ஏன் அங்கிள் அலறீங்க? நீங்களும் நான் நினச்சி அலறீங்களா? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அங்கிள் அப்படின்னும் போது அப்போ தான் தி திரும்பி பார்க்குறாங்க. அப்போது உண்மையாகவே ஜிம்மன் அழுதுட்ருக்கான். நீ எப்படி இதெல்லாம் தாங்கிக்கிட்டா? நான் இல்லாமல் 2 குழந்தைய வச்சு, அது இப்போ ரொம்ப முக்கியமா? என் குழந்தாங்க, நம்ம குழந்த இல்லை, அது என் குழந்த, நம்ம குழந்த, ஏன் குழந்த, நம்ம குழந்தடி, என் பையன் தானே, என் பொண்ணு, என் பையன். தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏதோ பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு இவன் பேசிகிட்டே இருக்கும்போதே டக்குன்னு டாக்டர் அங்கேருந்து வராங்க. சார், ப்ளட்டு ஆக்சுவலி ப்ளட் பேங்க்கில் இப்போது ஸ்டாக் இல்லை, வி நீட் ப்ளட். என்ன ப்ளட் குரூப் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு ப்ளட் குரூப் சொல்கிறாங்க. அது எக்ஸாக்டாக ஜிம்மினோட சேம் ப்ளட் குரூப் தான். என்னோடய ப்ளட் குரூப் சேம் தான் சார். ஆல்கோஹால் எதுவும் இல்லை, நான் குடிக்கிறதில்ல. ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு ஜிம்மினோட ப்ளட்டை எடுத்து குழந்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்ஜரியும் முடியுது. இவங்க பாட்னு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி 2 பேருமே உட்காந்துட்ருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் டாக்டரும் வெளியே வந்து ஜின்னு வந்து சேஃப் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு உயிரே வருது. அங்கே இருக்க குழந்தைங்க மோஸ்ட்லி எல்லாமே ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டாங்க. இன்னொரு பையன் இருந்திருப்பான் இல்லையா, ரொம்ப அடிப்பட்டவனும் ஐசியூவில் இருந்திருப்பாங்க, அவனையும் சேவ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே இப்போது அங்கேருந்து சின்ன சின்ன அடிபட்டிருக்க எல்லா குழந்தைங்களையுமே அவங்க பேரண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண வேண்டிய அந்த குழந்தைங்கள மட்டும் அங்கே இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே ஆகுது. நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே அதை கவர் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் வந்து வேறு ஒரு கேங்ஸ்டர், அப்புறம் பிஜே அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அந்த பிஜேன்ற நேம் அகெயின் திரும்ப இந்த வேர்ல்டுக்குள்ளே வருது. ஸோ இது எல்லாத்தையும் பேசிகிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் ஜிம்மன் இதை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் ஜிம்மியே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான். ஓய், உன் பேர் என்ன? மம்மி சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கேட்டால் நேம் சொல்லக்கூடாதுன்னு. அவன் சிரிச்சிட்டு, ஓகே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கேட்கல, இப்போ சொல்லு, நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர் தானே அங்கிள், ஃபஸ்ட்டு உங்கள் நேம் சொல்லுங்கள். என்னோடய பேர் ஜிம்மன், பேக் ஜிம்மன். ஓ, உங்கள் பேரும் பேக் ஜிம்மனா? எங்கள் டேடி நேம் கூட பேக் ஜிம்மன் தான். எங்கள் டேடி ஃபாரினில் இருக்கார் தெரியுமா? எங்கள் டேடி ஒரு சோல்ஜர், ஃபாரினில் சோல்ஜர். அது ஃபாரினில் சோல்ஜரா இப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டே இருக்கான். ஆமாம், மம்மி சொல்லியிருக்காங்க டேடி கொரியாவில் இருக்காரா. கொரியா இங்கேருந்து தள்ளி தானே இருக்குது, நம்ம ஃப்ளைட்டில் போகணும் இல்லைன்னா ஷிப்பில் போகணும்ல, அதனால தான் ஃபாரின். சரி, வலிக்குதா? இப்போ வலி போயிடுச்சு. மம்மி தான் பாவம் அழுதுகிட்டே இருக்காங்க. மம்மி அழுது நான் பார்த்ததே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ரொம்ப சேடாகிடுறான். மம்மி அழுது பார்த்தது இல்லையா? நான் பார்த்ததே இல்லை. மம்மி எப்பயுமே சிரிச்சிட்டே இருப்பாங்களாம். மம்மி சொல்லுவாங்க டேடி எப்பவும் மம்மி அழ விட்டதே இல்லையா, அதனால தான் மம்மி சிரிச்சிட்டே இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது அவனுக்கு இன்னும் கில்ட்டாக இருக்குது. ஏன்னா அவன் லாஸ்ட் அந்த 1 week அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ அழ வச்சுருப்பான். ஒவ்வொரு செகண்டுமே அவள் அழுதுகிட்டே தான் இருந்திருப்பாள். உங்கள் டேடி உங்கள் மம்மியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டார்ல? ஆமாம், அதனால தான் இப்போ டேடி வந்தால் நல்லா இருக்கும். அது உன் மம்மி கையில் தான் இருக்கு, கேட்டு சொல்லு.
உனக்கு டேடி வேணுமான்னு. மம்மி ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா உங்கள் டேடி அவர் சொல்கிறான். ப்ராமிஸ். ப்ராமிஸ். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சிம்சம் அப்படியே அழகாக க்யூட்டாக நடந்து அந்த ரூம்குள்ளே போகிறான். ஜின்னு கையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கா. இன்னும் ஜின்னு கண் முடிக்கவே இல்லை. மம்மி 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 சத்தம் போடக்கூடாது, அண்ணா தூங்கிட்டுருக்கான். பட் மம்மி, அந்த அங்கிள் சொன்னார் நீ ஓகே சொன்னா டேடியை அந்த அங்கிள் வீட்டுக்கு வர சொல்கிறாரா, அவர்கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்கான். எந்த அங்கிள் சொன்னார்? அதான் வெளியில் இருக்காரே அந்த அங்கிள், என்ன மாதிரி இருக்காருல்ல அவர் தான். சிமிங்கவா, அவர் அங்கிள் இல்லை சரியா? அப்போ நான் அவர் என்னென்னு கூப்பிடணும்? ஜிம்மன்னு கூப்பிடு. ஓகே. நான் அப்போது நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்லவா? இல்லை வேண்டாம், டேடி வரும்போது வரட்டும். இப்போ நம்ம நார்மலாக தானே இருக்கோம். அண்ணா ஃபஸ்ட்டு சரியாகட்டும், அப்புறம் உனக்கும் இதெல்லாம் சரியாகட்டும், அப்புறம் நான் டேடிக்கு சொல்லி வர சொல்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ரொம்ப சேட் ஆகிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறா. அப்படியே பவுட் பண்ணிட்டு போயிட்டு ஜிமின் பக்கத்தில் உட்காடுறா. மம்மி என்ன சொன்னாங்க? மம்மியா, எனக்கு இதெல்லாம் சரியானதுக்கப்புறம் டேடியாக வரும்போது வரட்டும். இப்போது அந்த அங்கிள் இல்லை அங்கிள் சொல்லக்கூடாது, ஜிமின்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த அங்கிள்கிட்ட நீங்கள் சைலண்ட்டாக இருந்தால் போதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அமைதியாக சொல்லிட்டு கையை கட்டிட்டு உட்காந்துட்ருக்கா. ஜிம்மனுக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக இருக்குது. ஏன்னா அவன் அங்கிள்னு கூப்பிடும்போது அவனுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். அவன் என்ன நினச்சிருப்பான்னா டேடின்னு சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் அதியோட பெர்மிஷன் இல்லாமல் அவனால் அந்த சீக்ரெட்டை வெளியில் சொல்ல முடியாது, அதுவும் குழந்தைங்கிட்ட சொல்ல முடியாது. சப்போஸ் குழந்தைங்கக்கிட்ட சொல்லி குழந்தைங்க அட்டாச் ஆகிட்டு அப்போது தீக்கு அதில் விருப்பம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, அந்த ஒரு எண்ணம் தான். ஸோ இப்படியே டே ஸ்கிப் ஆகுது. ஜினு ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கும் ஷிஃப்ட் ஆகிடுறான். அவனோட நாட்டித்தனம் தாங்க முடியல. அவனுக்கு ஆக்சுவலி தலையில் அடிபட்டிருக்கும். அவனுக்கு ஹெட் பேண்ட் போட்டு விட்டுருப்பாங்க. சின்ன மட்டும்தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டுருப்பான். ஜிம் எப்போல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாலும் டெய்லியும் ஜிம்மன் அங்கேயே தங்கி ஒரு ரூம் எடுத்து தங்கி டெய்லியும் அவளை ஸ்கூலில் போய் பார்க்கறது, அவளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறது, அவள் கூட விளையாடுறது, அவளுக்கு லஞ்ச் ஃபீட் பண்ணிட்டு வர்றதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்ப்பான். இந்த விஷயம் எதுவுமே தீக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸோ இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும்.